அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 எடுப்பதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினா விடைகளை பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் தமிழ் பாடம் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் நம்ம 95+ மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் தமிழ் பாடத்தில். அப்போ 95+ மார்க் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதாவது தமிழ் பாடப்புத்தகத்தில் புதிய புத்தகத்தை முழுமையாக படிக்கணும். பழைய புத்தகத்தில் நம்மளுடைய சிலபஸில் உள்ள முக்கியமான பகுதிகளை படிக்கணும். இதை தவிர முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வித்தாள்களை பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவும் நம்ம இந்த வகுப்புகளை நம்ம வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை புதிய பாடப்புத்தகத்திலிருந்து வரிக்கு வரி தொகுக்கப்பட்ட வினா விடைகள். அப்புறம் ரெண்டாவது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பழைய பாடப்புத்தகத்திலிருந்து நம்ம சிலபஸில் உள்ள முக்கிய பாடப்பிரிவுகள். மூன்றாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 2 பகுதிகளிலிருந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட டிஎன்பிசி வினா விடைகள். இந்த மூன்றையுமே ஒரே வீடியோவை தொகுத்து நம்ம ஒவ்வொரு இயலுக்கும் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் இது தவிர நம்ம வேறு என்ன வாங்கலாம், 11, 12 புதிய பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு வரி வினா விடைகளை பார்க்க போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம அன்னை தமிழை வணங்கி விட்டு நேராக வகுப்புக்கு போகலாம், பாடப்பகுதிக்கு போகலாம். அதாவது 6ஆம் வகுப்பு இயல் 1 அதிலிருந்து பார்க்க போகிறோம். புதிய பாடப்பகுதியில் என்னென்ன தலைப்புகளில் பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ் அதாவது பாரதிதாசன் எழுதிய இன்பத்தமிழ், பெருஞ்சித்திரனார் எழுதிய தமிழ் கும்மி, தமிழின் தொன்மையை விளக்கக்கூடிய வளர்தமிழ் பாடப்பகுதி, அப்புறம் தமிழில் உள்ள அறிவியல் கருத்துக்கள் நிறைந்த பாடப்பகுதியான கனவு பழித்தது, அடுத்து இலக்கண பகுதியான தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, அடுத்து பழைய பாடப்புத்தகத்தில் திருவருட்பா, அப்புறம் தமிழ் தாத்தா ஊவேசா பற்றிய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 1 இன்பத்தமிழ் பாடப்பகுதியை பார்க்குறோம். கேள்வி எண் 1, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து கேள்வி எண் 2, இன்பத்தமிழ் பாடல் மூலம் தமிழை அமுது, நிலவு, மனம் என பெயரிட்டு அழைத்தவர் புரட்சிக்கவி பாரதிதாசன். கேள்வி எண் 3, இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வானம், கவிதைக்கு வாள். அதாவது தமிழ் விளைவு என்றால் விளைச்சல் என்று பொருள். விளைச்சலுக்கு நீராகவும், அறிவுக்கு தோளாகவும், இளமைக்கு பாலாகவும், புலவருக்கு வேலாகவும், உயர்வுக்கு வானமாகவும், கவிதைக்கு வாளாகவும் தமிழ் விளங்குவதாக பாவேந்தர் குறிப்பிடுகிறார். அடுத்து கேள்வி எண் 4, பொருள் தருக. நிர்மித்த என்பதன் பொருள் உருவாக்கிய, விளைவு என்பதன் பொருள் விளைச்சல், சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு, அசதி என்பதன் பொருள் சோர்வு. கேள்வி எண் 5, பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து கேள்வி எண் 6, கனக சுப்புரத்தினம் அவர்கள் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதியார் அவர்களின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அப்ப சரியான விடை பாரதியார். அடுத்து கேள்வி எண் 7, பாரதிதாசனின் காலம் 1891 முதல் 1964 வரை. கேள்வி எண் 8, பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள். பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள்லாம் பார்க்குறோம். பாவேந்தர், புரட்சிக்கவி, புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர், பொது உடைமை கவிஞர், இவ்வாறெல்லாம் பாரதிதாசன் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பகுத்தறிவு கவிஞர் பாரதிதாசன். அப்போ பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 9, புரட்சிக்கவியின் பாடலில் காணப்படும் புரட்சிகர கருத்துக்கள் யாவை? அதாவது பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. அப்போ இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து புரட்சிக்கவி அவர்கள் புரட்சிகர கருத்துக்களை எழுதியுள்ளார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெண்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 10, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் கவிஞர் காசியானந்தன். கேள்வி எண் 11, தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் கவிஞர் காசியானந்தன். கேள்வி எண் 12,
ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். அதாவது புத்தக பின்பக்க வினாக்களையும் நம்ம முழுமையாகவே தொகுத்து வழங்குகிறோம். அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், இதில் நம்மளுடைய சமயம் கூட கொடுத்துருவாங்க, அதனால் சமூகம் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து கேள்வி எண் 13, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். அடுத்து கேள்வி எண் 14, நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுதுவது நிலவென்று. அடுத்து கேள்வி எண் 15, தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள். அடுத்து கேள்வி எண் 16, அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. அதாவது அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்து நம்மளுடைய தமிழ் கும்மி, பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதிய தமிழ் கும்மி என்னும் பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வித்தாள்களை கேள்வியை பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 18, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசைகளிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 19, ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல்வள கொண்டதுவாம் என்ற அடிகள் பாடியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள். அடுத்து கேள்வி எண் 21, ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. கேள்வி எண் 22, உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் அறியாமை. அடுத்து கேள்வி எண் 23, மேதினி என்பதன் பொருள் உலகம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 24, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. அடுத்து பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களை பார்க்க போகிறோம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, ஐயை, பாவியை கொத்து, நூறாசிரியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, ஐயை, பாவியை கொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இது அடிக்கடி கேள்வித்தாளில் இடம்பெறக்கூடிய முக்கியமான கேள்வி. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன பாருங்க. தென்மொழி, அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு பொருந்தாததை தேர்ந்தெடுக்குன்னு தேன்மொழின்னு கூட கொடுத்துருவாங்க, அதனால தென்மொழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதுதான் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 28, கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 8. அடுத்து கேள்வி எண் 29, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி எண் 30, தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். 31, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. அடுத்து 32, பிரித்து எழுதுக, செந்தமிழ் பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். கேள்வி எண் 33, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து கேள்வி எண் 34, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். அப்போ 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை. இங்கே ஒற்று 8க்கு திசைக்கு நடுவில் ஒற்று வர வேண்டும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க, வளர்தமிழ், தமிழின் தொன்மையை விளக்கக்கூடிய வளர்தமிழ் பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் சிலபஸில் நம்மளுக்கு முக்கியமான தமிழின் தொன்மைன்னு ஒரு நம்மளுக்கு டாப்பிக்கே இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய 6ஆம் வகுப்பு முதல் இயல்லே முக்கியமான பாடப்பகுதிகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், வளர்தமிழில் 36, கேள்வி எண் 36, உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 6000க்கும் மேற்பட்டவை. கேள்வி எண் 37, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை வியந்து பாடியவர் பாரதியார். அதாவது பாரதியாருக்கு 10க்கு மேற்பட்ட மொழிகள் தெரியும், அதனால தான் அவர் சொல்கிறாரு, யாமறிந்த எனக்கு தெரிஞ்ச மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி வேறு எந்த மொழியுமே இல்லை என்று பாடியவர் பாரதியார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நம்மளுக்கு பாரதிதாசனா பாரதியார் அப்படிங்கிற டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை வியந்து பாடியவர் பாரதியார். அடுத்தும் பாருங்கள், என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை கூறியவர் பாரதியார்.
என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அதில் ஒரு சில கேள்விகளுக்கு நல்ல கலரில் கொடுத்துருப்பேன். அந்த கேள்விகள்லாம் முக்கியம், ரொம்ப கேள்வித்தாள் வரக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே படிச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 39. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 40. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே உள்ளது, வளஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளது. கேள்வி எண் 41. வளஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆ, ஏ, நா, ஞா, ஔ இவையெல்லாம் வளஞ்சொலி எழுத்துக்கள். அதாவது நாம் எழுதும்போது வலப்பக்கமாக சுழித்து எழுதக்கூடிய எழுத்துக்கள், வலப்பக்கமாக மேற்பக்கமாக எழுதக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இடஞ்சொலி எழுத்துக்கள் பாருங்கள். இடஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு டா, யா, லா. நம்மளுக்கு இதிலேருந்து எப்படி கேள்விகள் எப்படின்னா, இந்த எழுத்தை கொடுத்துட்டு பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம எழுத்துக்கு இதில் என்னடா பொருத்தம் அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் எழுதி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வளஞ்சொலி எழுத்துக்களா இடஞ்சொலி எழுத்துக்களா அப்படிங்கிற அந்த அடிப்படையில். ஏன்னா கேள்விகள் எப்படி வேணுமான்னு வரலாம். ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 43. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. அடுத்து கேள்வி எண் 44. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற அடிகள் மூலம் தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், 45. தமிழன் கண்டாய் என்ற பாடல் மூலம் தமிழன் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் திருநாவுக்கரசர். அவருடைய நூல் தேவாரத்தில் பயன்படுத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 46. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இவ்வரிகள் மூலம் தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றிருக்கும். நம்மளுடைய இளங்கோவடிகள் அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தமிழ் என்னும் சொல் தொல்காப்பியத்திலும், தமிழன் என்னும் சொல் தேவாரத்திலும், தமிழ்நாடு என்னும் சொல் சிலப்பதிகாரத்திலும் முதலில் ஆளப்பட்டுள்ளதாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் பொறுத்துக்களை கூட கேட்கலாம் இந்த கேள்விகளை. அடுத்து பாருங்கள், 47. கேள்வி 47. சீர்மை என்பது டேஸை குறிக்கும், ஒழுங்குமுறையை குறிக்கும். 48. திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. கேள்வி எண் 49. அக்ரிணை என்பதன் பொருள் உயர்வு அல்லாத திணை. கேள்வி எண் 50. அக்ரிணை என்பதனை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் திணை. அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுகள்ல பாகற்காய். பாகற்காய் எப்படி பிரிக்கணும்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்று பிரிக்க வேண்டும். அடுத்து பாகற்காய் என்பதன் பொருள் இனிப்பு அல்லாத காய். பாகற்காய் என்பதன் பொருள் இனிப்பு அல்லாத காய். கசப்பு காய்னு யாரும் கொடுத்துடக்கூடாது. அது இனிப்பு அல்லாத காய் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 53. உலக மொழிகளுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் செம்மை மிக்க மொழி தமிழ் மொழி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 54. பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள நிலைகளின் எண்ணிக்கை, அதாவது பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள நிலைகளின் எண்ணிக்கை 7 நிலைகள் உள்ளது அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 55. பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக. அதாவது 7 நிலைகள் என்னென்ன, அப்படி 7 நிலைகள் இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னால் உள்ள கேள்வியில் பார்த்தோம். இப்போ என்னென்ன 7 நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அப்போ ஒரு பூ அது அரும்பாகி, மொட்டாகி, முகையாகி, மலராகி, அலராகி, வி, செம்மலாகி அது மண்ணுக்குள் மடிகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் முதல் பாருங்கள், அரும்பு மொட்டு. ஒரு தமிழ் பாடல் கூட அரும்பாகி மொட்டாகி அப்படிங்கிறத இருக்குது. அதை வச்சு நீங்கள் முதல் 2, 3 அந்த என்ன வரிசைப்படுத்துதலை கேட்கும்போது சரியாக விடையளிக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 56. மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். பாருங்க, மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மரம் என்று அழைக்கப்படுகிறது. விலங்கு, அழகு, பெரிய, திருமகள், அறிவு, அளவு, அழைத்தல், மேன்மை, வயல், வண்டு. அப்போ மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பல்வேறு சொற்கள் உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இவ்வாறெல்லாம் மா என்ற பொருள் அர்த்தம் கொள்ளப்படுகிறது, பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து முத்தமிழில் உள்ள முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படி தெரியும். அப்போ இதில் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது, எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். அப்போ நம்ம இசையை கேட்கும்போது உள்ள மகிழ்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ்.
அப்போ எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். அடுத்து கேள்வி எண் 60. தமிழின் கவிதை வடிவங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். அடுத்து கேள்வி எண் 61. தமிழின் உரைநடை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை. இதை கூட பொருத்தமில்லாததை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை மாற்றி கொடுத்து கேள்விகளாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கவிதை வடிவங்கள் என்ன, உரைநடை வடிவங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 62. ஆள், அரசு, மா, பலா, வாழை ஆகியவற்றின் இலை பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இலை, அதாவது நம்மளுடைய தாவரங்களில் இலைகள் இருக்குது. அதை நம்ம தாவரங்களில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. எல்லாமே இலைன்னு அழைக்கப்படல, பல்வேறு பெயர்களில் தமிழில் அழைக்கப்படுகிறது. அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். பாருங்கள், அகத்தி, பசலை, முருங்கை என்பதன் இலை பெயர் கீரை. அடுத்து பாருங்கள், நம்ம அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இது எளிதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து பாருங்கள், அருகம்புல், கோரை, புல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அருகு, கோரை என்பதன் இலை பெயர் புல். நெல், வரகு என்பதன் இலை பெயர் தாள். மல்லி என்பதன் இலை பெயர் தலை. மல்லித்தலைன்னு தான் நம்ம கடையில் போய் வாங்குவோம். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 67. சப்பாத்தி கள்ளி, தாளை என்பதன் இலை பெயர் மடல். அடுத்து கேள்வி எண் 68. கரும்பு, நாணல் என்பதன் இலை பெயர் தோகை. கேள்வி எண் 69. பனை, தென்னை என்பதன் இலை பெயர் ஓலை. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 70. கமுகு என்பதன் இலை பெயர் கூந்தல். அப்போ கமுகு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பாக்கு மரம். பாக்கு மரத்தை நம்ம கமுகு மரம் என்று அழைப்போம். அப்போ பாக்கு மரத்தின் இலை பெயர், கமுகு மரத்தின் இலை பெயர் கூந்தல் என்று அழைக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். இது அப்புறம் தமிழ் எண்களை கண்டிப்பாக ஒரு கேள்வி நம்ம நிச்சயமாக விடையளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அதுவும் எளிதாகவே நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். தமிழ் எண்களை அறிவோம் அப்படிங்கிற பகுதியில் 1க்கு கா, 2க்கு உ, 3க்கு ஞா, 4க்கு சா, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கூ, 10க்கு கா சுழியம் என்று நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். கடலை உருண்டையை நுணுக்கி சப்பி ருசித்து சாப்பிட்டு என் அம்மா கூப்பிட்டாள். அப்போ 3 வேடாக நாங்கள் வார்த்தைகளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை உருண்டையை நுணுக்கி சப்பி ருசித்து சாப்பிட்டு என் அம்மா கூப்பிட்டாள் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக தமிழ் எண்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அவை இடம்பெற்றுள்ள நூல்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ வேளாண்மை என்னும் சொல் கலித்தொகை, திருக்குறள் ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கு. உழவர் என்னும் சொல் நற்றிணை நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாமே குறுந்தொகை நூலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாம் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து கோடை, மருந்து இவை அகநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. பார் என்னும் சொல் பெருமானாற்று படையில் இடம்பெற்றுள்ளது. இது நம்மளுக்கு பொறுத்துக்களில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மருந்து, அன்பு, மகிழ்ச்சி, அரசு இவையெல்லாம் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அப்போ மருந்து, அன்பு, மகிழ்ச்சி, அரசு இதை தவிர வேளாண்மை இது எல்லாமே திருக்குறளில் இடம்பெற்றுள்ள சொற்களாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், உலகம் என்னும் சொல் திருமுருகாற்று படையிலும் இடம்பெற்றிருக்கு, தொல்காப்பியத்திலும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், தொல்காப்பிய நூலில் தான் நிறைய சொற்கள் இடம்பெற்றுள்ளதாக நம்ம பார்க்குறோம். உலகம், உயிர், ஒளி, ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், முடி இவையெல்லாம் தொல்காப்பிய நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 80. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்து பாடியவர் அறிவுமதி. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 81. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. அடுத்து இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். அப்போ இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 83. சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்கூட்டல் இளமை. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதாவது நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சீரிழமை என்பதை பிரிக்க போது சீர்மை கூட்டல் இளமைன்னு குடிப்பாங்க. அது தவறான விடை. அப்போ சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை. ஏன்னா நம்ம சிலபஸ் நம்மளுடைய டிஎன்பிசிலேயே இந்த கேள்விகளுக்கு இடம்பெற்றிருக்கு. அதுக்கு சரியான விடையாக சீர்கூட்டல் இளமை தான் இடம்பெற்றிருக்கு. அதுதான் சரியான விடையாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை. அடுத்து கேள்வி எண் 84. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கேள்வி எண் 85. கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ்.
அடுத்து பாருங்க, கேள்வி எண் 86. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். இது புத்தக பின்பக்க வினாலில் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 87. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கேள்வி எண் 88. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. கேள்வி எண் 89. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கள் அடிப்படையில். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, கனவு பழித்தது என்னும் பாடப்பகுதி. கேள்வி எண் 90. சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசம். அதாவது நம்மளுடைய பாடப்பகுதியில் சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தை கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஜிஎஸ் பாட்டிலையும் இந்த கேள்விகளை இடம்பெறக்கூடியது. அதாவது ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறத நம்ம நிறைய ஏவுகணை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் நம்ம வந்து ராக்கெட்லாம் அனுப்புகிறோம். அப்போ அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அதனுடைய சரியான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி நிலையத்துக்கு ஆய்வு நிறுவனத்துக்கு சரியான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம், ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஜிஎஸ் பாட்டில் கூட கேள்விகளை இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 91. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்னும் அறிவியல் உண்மையை முதலில் கூறியவர் தொல்காப்பியர். அதை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்று குறிப்பிடுவது தொல்காப்பியம், கூறியவர் தொல்காப்பியர். இங்கு வழி என்றால் காற்று என்று பொருள், விசும்பு என்றால் வானம் என்று பொருள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 92. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். அப்போ உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். இதுவே நம்மளுக்கு பாடப்பகுதியாகவே இந்த பாடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், 93. கேள்வி எண் 93. கடல் நீர் ஆவியாகி மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி இடம்பெற்ற தமிழ் இலக்கியங்கள். அப்போ முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை, இந்த 5 நூல்களிலும் மழை எவ்வாறு பொழிகிறது அப்படிங்கிற அறிவியல் கருத்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. நம்மளுக்கு இதில் கேள்விகள் எப்படி இடம்பெறும்னா, அப்போ கடல் நீர் ஆவியாகி மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அறிவியல் செய்தி இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம்னு எதுன்னு கேட்டுட்டு இது இல்லாத ஒரு நூலை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த 5 நூல்களையும் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 94. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை கூறியவர் ஔவையார். அதை எவ்வாறு கூறுகிறார் பாருங்க. 95. கேள்வி எண் 95 இருக்கு. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கட நீர் நாளி முகவாது நாள் நாளி. இப்பாடலை பாடியவர் ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கட நீர் நாளி முகவாது நாள் நாளி. இப்பாடலை பாடியவர் ஔவையார். கேள்வி எண் 96. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கார்நாற்பது. அடுத்து கேள்வி எண் 97. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர் ஒருவனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று10. அது அதை எவ்வாறு குறிப்பிடுகிறது பாருங்கள். கேள்வி எண் 98. நெடுவள்ளூசி நெடுவசி பரந்த வடு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று10. இதுதான் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி அப்படிங்கிறத இதன் பொருள் அப்படின்னு பார்க்குறோம். இது பதிற்று10 குறிப்பிடுகிறது. அப்போ ஊசின்னு வந்தால் 10 ரூபாய்க்கு ஊசி போடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, சுறாமீன் தாக்கியதால். கேள்வி எண் 99. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றிணை. கேள்வி எண் 100. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்ற அறுவை மருத்துவம் பற்றி வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அப்போ நரம்பை வைத்து தைத்த செய்தி நற்றிணையில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 101. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்று கூறிய அறிவியல் அறிஞர் கலீலியோ. அதாவது தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்போ தற்காலத்தில் சமகாலத்தில் கலீலியோ கண்டுபிடிச்சாரு. அப்போ இது முன்னாலேயே இந்த பற்றிய அறிவியல் செய்தியை கபிலர் குறிப்பிட்டுள்ளார். அது திருவள்ளுவர் மாலையில் குறிப்பிட்டார் அப்படிங்கிறத அடுத்த கேள்வியில் பார்ப்போம். கேள்வி எண் 102. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்து கூறிய தமிழ் அறிஞர்
கபிலர் நூல் திருவள்ளுவ மாலை. அப்போ கேள்வி எண் 103, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகளை பாடியவர் கபிலர். அடுத்து கேள்வி எண் 104, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேதகு அப்துல் கலாம் அவர்கள், அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அறிவியல் அறிஞர் சிவன் அவர்கள். இவங்க எல்லாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு படித்தவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 105, இஸ்ரோவின் 9வது தலைவர் தான் டாக்டர் கே சிவன். நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இஸ்ரோவின் 9வது தலைவராக முதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் கே சிவன். இப்போ இஸ்ரோவின் தலைவர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. இப்போ இலக்கண பார்ட் படிக்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. அப்போ கேள்வி எண் 106, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். தமிழ் மொழி 5 வகைகளில் இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கேள்வி எண் 107, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும். எழுத்து எனப்படும். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள் 108, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். கேள்வி எண் 109, உயிர்குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் உயிர்குறில் எழுத்துக்கள். அப்போ உயிர்குறில் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள். உயிர்குறில்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். அதை தான் பார்த்தோம். அடுத்து கேள்வி எண் 110, உயிர் நெடில் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 தெரியும். அதில் குறில் எழுத்துக்கள் 5 இருக்குது, நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குது. அப்போ உயிர் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, உ, மன்னிக்கவும், ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இவை 7 உயிர் நெடில் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 111, ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவை குறிக்கும் சொல் மாத்திரை. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவை குறிக்கும் சொல் மாத்திரை. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 112, குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 113, நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. குறில் எழுத்து 1 மாத்திரை அளவு கால அளவு, நெடில் எழுத்து 2 மாத்திரை கால அளவு, மெய் எழுத்து அரை மாத்திரை கால அளவு, அதே மாதிரி ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அப்போ கேள்வி எண் 116 பாருங்க, மெய் என்பதன் பொருள் உடம்பு. அப்போ இதில் வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசட தபர ஆகியவற்றின் மெய்யெழுத்துக்கள், அவற்றின் ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞனன, நமன அவற்றின் ஒற்றெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இடையின மெய்யெழுத்துக்கள் எரள, வளல ஆகியவற்றின் ஒற்றெழுத்துக்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 120, உயிர்மெய் எழுத்துக்கள் டேஸ் மற்றும் டேஸ் என இருவகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். நம்ம ஏற்கனவே உயிர்குறில் உயிர் நெடில்னு பார்த்தோம். இதுலேயும் மெய்யெழுத்துக்கள்லையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 வகை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கேள்வி எண் 121, விரிவான கருத்தை சுருங்க சொல்வதே டேஸின் சிறப்பு, பழமொழியின் சிறப்பு. அப்போ விரிவான கருத்தை சுருங்க சொல்வதே டேஸின் சிறப்பு, பழமொழியின் சிறப்பு. இது புத்தக பின்பக்க வினா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது உணவு, உடை, உறைவிடம். கேள்வி எண் 23, கிளாக்வைஸ் என்பதன் தமிழாக்கம் வலஞ்சுழி. ஆண்டி கிளாக்வைஸ் என்பதன் தமிழாக்கம் இடஞ்சுழி. இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம். வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழாக்கம் குரல் தேடல். சர்ச் என்ஜின் என்பதன் தமிழாக்கம் தேடுபொறி. டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழாக்கம் தொடுதிரை. ஃபேஸ்புக் என்பதன் தமிழாக்கம் முகநூல். ஆப் என்பதன் தமிழாக்கம் செயலி. வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் புலனம். அப்போ இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப் என்பதன் தமிழாக்கம் செயலி, வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் புலனம், இமெயில் என்பதன் தமிழாக்கம் மின்னஞ்சல். அதாவது நம்ம அன்னை தமிழ் அகாடமியில் இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 1 உள்ள புதிய பாடப்புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வரியுமே பார்த்தாச்சு. இதை படித்தாவே நீங்கள்
போதுமானது. அதாவது நம்ம நல்லாவே படிச்சிட்டோம், கண்டிப்பாக 100க்கு 100 எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இது. நல்ல ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சார் எனக்கு படிக்க நேரமே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்காகவே இது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடை. அதாவது இந்த நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிருக்கும் போது பேருந்தில் காதில் ஹெட்ஃபோனை வச்சுட்டு இதை கேட்டுக்கிட்டே போகும்போது உங்கள் மெமரியில் போய் சேர்ந்துடும். இதை தவிர பெண்கள் வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சமையக்கட்டில் வீட்டு வேலை பார்க்கும்போது இதை வந்து காதில் கேட்டுக்கிட்டே அவங்க சமைச்சிக்கிட்டீங்கன்னா, அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் படிக்கிறான். பட் பிஸியாக இருக்கிற நேரத்தில் கூட நம்ம காதில் ஹெட்ஃபோனை வச்சுட்டு இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் இதில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் உங்கள் நண்பர்களுக்கு இதை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் எங்களை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம புதிய புத்தகத்தை பார்த்தாச்சு, இப்போ பழைய புத்தகத்தை பார்க்க போகிறோம். அதாவது திருவருட்பா என்னும் பாடப்பகுதி. கேள்வி எண் 1, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என பாடியவர் வள்ளலார் அவர்கள். நூல் திருவருட்பா நூல். அடுத்து கேள்வி எண் 2, ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். அப்போ அவருடைய உண்மையான பேர் ராமலிங்கர் அப்படின்னு தான் பார்க்குறோம். அவருடைய சிறப்பு பெயர் தான் திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்து பாருங்க, ராமலிங்க அடிகளார் பிறந்த மாவட்டம் கடலூர், அதாவது மருதூரில் பிறந்திருக்கார். கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர்கள் ராமையா, சின்னம்மையார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 5, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் வள்ளலார். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் வள்ளலார். யாருடைய பாடல்கள் திருவருட்பா என அழைக்கப்படுகிறது? வள்ளலார் அவர்களின் பாடல்கள் திருவருட்பா என அழைக்கப்படுகிறது. இந்த பாடல்களில் மருட்பா என அழைத்தவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கேள்வி எண் 7, சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் வள்ளலார். சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் வள்ளலார். கேள்வி எண் 8, அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக தொடங்கிய சங்கம் சமரச சன்மார்க்க சங்கம். அப்போ அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக தொடங்கிய சங்கம் சமரச சன்மார்க்க சங்கம். கேள்வி எண் 9, வள்ளலார் அறிவு நெறி விளங்க நிறுவியது ஞானசபை. கேள்வி எண் 10, வள்ளலார் பசித்துயர் போக்க மக்களுக்கு உணவளிக்க நிறுவியது அறச்சாலை. கேள்வி எண் 11, வள்ளலார் சத்திய தர்மசாலை தொடங்கிய இடம் வடலூர். கேள்வி எண் 12, வள்ளலார் பிறந்த ஆண்டு 1823. வள்ளலார் இறந்த ஆண்டு 1874. அதாவது வள்ளலார் பற்றிய கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். ஏன்னா அவருடைய 200வது பிறந்தநாள் விழா இப்போ 2023 தான் அதை நினைவுபடுத்தி கொண்டாடினாங்க. அந்த வகையில் வள்ளலார் பிறந்த ஆண்டு பாருங்கள் 1823. இப்போ 200 வருடங்கள் கடந்துருச்சு. அதன் அடிப்படையில் வள்ளலார் பற்றிய கேள்விகளை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், இப்போ வள்ளலார் பற்றி பழைய பாடப்புத்தகத்தில் பார்த்தோம். இதில் கேள்வித்தாள்களில் முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்களில் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கேள்வி பாருங்கள், ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை மணிமாலை, மும்மணி கோவை, தெய்வ மணிமாலை, மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்கள் வந்து தெய்வமணி மாலை தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். இப்போதான் நம்ம அந்த கேள்வியை பார்த்தோம். அடுத்து பாருங்க, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள். இதுவும் நம்ம பார்த்தோம். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள். அடுத்து பாருங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள். அடுத்து நம்மளுடைய 2வது பகுதியான தமிழ் தாத்தா. அப்போ தமிழ் தாத்தா அவர் உவேசா அவர்கள். அதாவது நம்முடைய சங்க இலக்கியமான புறநானூரை பற்றி தகவல் இல்லாத கேள்வித்தாள்கள் இடம்பெறாது. நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா பற்றிய கேள்வித்தாள் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 2 கேள்வி இடம்பெறணும். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ தமிழ் தாத்தா உவேசா அவர்களை பற்றி பழைய பாடப்புத்தகத்திலிருந்து என்னென்ன தகவல் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேள்வி எண் 14, உவேசா அருந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த இடம் கொடுமுடி, ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி எண் 15, உவேசா தேடி அலைந்த ஓலைச்சுவடியில் எத்தனை பூக்களுடைய பெயர்கள் தெளிவாக இருந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 பூக்களுடைய பெயர்கள் தெளிவாக இருந்தன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது குறிஞ்சிப்பாட்டில் வந்து
99 பூவகை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் 3 பூவகை வந்து நம்முடைய ஊவேசா தேடிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தகவலாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்கள், அப்போ எத்தனை பூக்களுடைய பெயர்கள் வந்து தெளிவாக இருந்தன? 96 அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அரசு ஆவண காப்பகம் எங்குள்ளது? சென்னை. அரசு ஆவண காப்பகம் சென்னையில் உள்ளது. அடுத்து பாருங்கள், ஓலைச்சுவடி எழுத்துக்களில் டேஸ் இருக்காது, புள்ளி இருக்காது. ஓலைச்சுவடி எழுத்துக்களில் டேஸ் இருக்காது, புள்ளி இருக்காது. ஓலைச்சுவடி எழுத்துக்களில் டேஸ் மற்றும் டேஸ் வேறுபாடு இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு என்ற வேறுபாடு இருக்காது. இதில் ஓலைச்சுவடி எழுத்துக்களில். அடுத்து கேள்வி எண் 19, குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை 99. குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை 99. அதில் தெளிவாக வந்து பூக்களின் பெயர்கள் இருந்தது வந்து 96 அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்பாங்க. அதுதான் மீதி 3 பூக்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஊவேசா வந்து தேடி தேடி அலைந்தாங்க அப்படின்லாம் நம்ம படிப்போம். அப்போ இதில் கேள்வி என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை 99 மிக மிக முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்கள், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்குள்ளது? சென்னை. அடுத்து பாருங்கள், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? சென்னை. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? சென்னை. அடுத்து சரஸ்வதி நூலகம் எங்குள்ளது? தஞ்சாவூர். சரஸ்வதி நூலகம் எங்குள்ளது? தஞ்சாவூர். அடுத்து பாருங்க, குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். ஊவேசாவுக்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன். அடுத்த கேள்வி, ஊவேசாவின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். இது முக்கியமான ஒரு கேள்வி. ஊவேசாவின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். ஊவேசா என்பதன் விளக்கம் பாருங்க, உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அப்போ இது தான் நம்ம ஊவேசா அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறோம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 28, ஊவேசா பிறந்த ஆண்டு 1855. அடுத்து கேள்வி எண் 29, ஊவேசா இறந்த ஆண்டு 1942. அடுத்து கேள்வி எண் 30, ஊவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்வி. ஊவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன் இதழ். அடுத்து கேள்வி எண் 31, ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூல். ஊவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் என் சரிதம் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். அப்போ என் கதை என்பது யாருடைய நூல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 32, டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. எங்கே நிறுவியிருக்காங்க? பெசன் நகர், சென்னை. சென்னையில் உள்ள பெசன் நகரில் 1942 ஊவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 33, ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூழியல் வின்சோன். ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் ஜியு போப், சூழியல் வின்சன். நடுவண் அரசு ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. நடுவண் அரசு ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இயலுக்கும் பார்க்கும்போது, அதாவது நீங்கள் படிப்பது கூட எளிதில் மறந்து விட முடியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலே உங்கள் ஆள் மனதில் போய் சென்று விடும். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்ச்சியாக அந்த வீடியோவை நம்ம தமிழில் 100க்கு 100 எடுப்பதற்கு, ஏன்னா 100க்கு 100 எடுத்தால் தான் நம்ம வந்து வேலை வாய்ப்பு பெற முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. குரூப் 4ல் வேலை வாங்கணும்னா நம்ம கண்டிப்பாக 100க்கு மேலே எடுக்கணும். குரூப் 2ல் வேலை வாங்கணும்னா 90க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், இதனுடைய ஊவேசா பற்றிய முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வித்தாளை பார்க்குறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. 1, ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், அவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது தான். அடுத்து பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியில் அச்சில் பதித்தவர் நம்மளுடைய ஊவேசா அவர்கள். இப்போ குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதித்தவர்
உவேசா அவர்கள். இப்போ குறிஞ்சிப்பாட்டை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம், எத்தனை பூக்களை பற்றி குறிப்பிடுகிறது, 99 பூக்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிலாம் பார்த்தோம். இதை அச்சில் பதித்தவர் வந்து உவேசா அவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், 3ல் பாருங்கள், உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறான விடை. அப்போ இதில் சரியான விடை வந்து 1 மற்றும் 2 சரியான விடை. அடுத்து பாருங்க, உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார். அதாவது என் சரிதத்தை இங்கே தன் சரிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். சரியான விடை ஆனந்த விகடன். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவேசா அவர்கள். அப்போ இதில் 10 பாட்டு 8 தொகை, இந்த 14 மேற்கணக்கு நூல்களில் சங்க இலக்கியங்களில் பெரும்பாலான நூல்களை வந்து அச்சிட்டு வெளியிட்டவர் வந்து நம்மளுடைய உவே சாமிநாதன் அவர்கள் அப்படிங்கிறத, நம்மளுடைய தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. இப்போ நம்ம எப்படிலாம் இப்போ கேள்விகள் பார்த்தோம், அது எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் பார்த்தாச்சு. ரொம்ப முக்கியமாக பழைய ஆண்டு வினாத்தாள்களையும் நம்ம பார்க்கணும், முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் பார்க்கணும். இப்போ நம்ம 3-in-1 அப்படிங்கிற அடிப்படையில் 3ஐயுமே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், ஜூலியல் வின்சன். நம்ம இந்த கேள்வியையும் பார்த்தாச்சு. அப்போ உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், ஜூலியல் வின்சன். அப்போ நம்ம அன்னை தமிழ் அகாடமியின் ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தமிழ் பாடப்பகுதியில் 100க்கு 100 எடுப்பதற்கு பேருதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பாடப்பகுதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.